கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இயேசுக்காக பிரகாசி என்கிற இந்த ஊழியத்தின் மூலமாக நீ அனாதை அல்ல என்ற தலைப்பில் 10வது பகுதி, அதாவது நிறைவு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிறைவு பகுதியில் ஆண்டவர் எதை குறித்து பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, நீ மனவாட்டி ஆகிறாய். புரியுதுங்களா? கடைசி பகுதி இப்படி கொண்டு வந்து அவர் முடிக்கிறார். ஓசியா 2ஆம் அதிகாரம் 19-20 வாசித்து பார்த்தீங்கன்னா, நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்கமும் இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். ஆமேன். ஏன் நாம் தனித்து விடப்பட்டோம்? அதனுடைய ரகசியம் கடைசியாக இதில் கொண்டு வந்து ஆண்டவர் முடிக்கிறாரு. அவர் நம்மை மனவாட்டியாக மாற்றப் போகிறார். அப்படிப்பட்டவர்களை எல்லாரையும் சொல்ல முடியாது. தள்ளப்பட்டு, வெறுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, நிராகரிக்கப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, காரணமில்லாமல் குற்றம் சுமத்தப்பட்டு, பழி சாற்றப்பட்டு, உண்மையான நேசம் என்று நினைத்து அது காணல் நீராக மாறின நிலையில் இருக்கிற ஜனங்களை பார்த்து, நீ அனாதை அல்ல, நீ எனக்கு மனவாட்டி ஆகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் இந்த அத்தியாயத்தில் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். மனவாட்டி அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு நம்ம மறுபடியும் பிறக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளாய் பிறக்கிறோம். அதுக்கு பிறகு சிறு பிள்ளை, சிறு பையன், மாணவ பருவம் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வாலிப பருவம், தேவ புத்திரர் என்ற ஒரு பருவத்துக்குள்ளார நம்ம கடந்து வருகிறோம். அந்த தேவ புத்திரர் என்ற பருவத்துக்குள்ளார கடந்து வரும்போது ஆவியினால் வழிநடத்தப்படுவோம். ஆவியினால் வழிநடத்தப்படும் போது அப்பொழுது அலங்காரம் நமக்கு ஆரம்பமாகும். அந்த அலங்காரம் ஆரம்பமாவதற்கு, ஆவியில் மாத்திர வழிநடத்தப்படுவதற்கு தான் சில பாடுகளின் பாதையில் நம்ம கடந்து வர வேண்டியதாக இருக்கிறது. அதாவது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம் அதில் நிச்சயமாக கடந்து வரும். அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் பார்த்திங்கன்னா, லேவியர் ஆகமத்தில் ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அந்த லேவியர் ஆகமத்தில் நம்ம பார்க்கும்போது 20ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், ஒரு நிமிஷம், 20ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆமேன். அவருக்கு முழுமையாய் சொந்தமாய் மாறும்படி அவர் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தாராம். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பிரிக்கப்பட்ட அனுபவம், பிரித்தெடுக்கப்படுகிற அனுபவம். அந்த நேரத்தில் தான் ஒருவரும் நமக்கு சாதகமாக இல்லாத சூழ்நிலையை, திக்கற்ற நிலையில் இருக்கிற அந்த ஒரு அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில் கடந்து வரும். முடிவில் பார்த்திங்கன்னா, அவருக்காக நம்மை பிரித்தெடுக்கிறார். அவருக்காகவே அவர் பிரித்தெடுக்கிறார். அவர் பிரித்தெடுக்கிற காரணம், அவர் பிரித்தெடுக்கிற காரியம், அது முடிவில் பார்த்திங்கன்னா மனவாட்டி என்கிற ஒரு அலங்காரத்துக்குள்ளார அவர் கொண்டு வருகிறார். அதுவரைக்கும் இருந்த சூழ்நிலைகள் மாறி நாம் அலங்கரிக்கப்படுகிறோம். அலங்கரிக்கப்படும் போது தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் தான் அலங்கரிக்கப்பட முடியும். ஒரு திருமண காரியம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு பியூட்டி பார்லரில் அலங்கரிக்கப்படுவது மணப்பெண் மாத்திரம்தான் இருக்கும். மற்றவங்களாம் அந்த அளவுக்கு இருக்காது. ஏதோ அலங்காரம் இருக்கலாம், ஆனால் மணப்பெண்ணின் அலங்காரம் அந்த ஒரே ஒரு பொண்ணுக்கு தான் அன்றைக்கி கிடைக்கும். வேறு ஆடியன்ஸ்க்கோ இல்லை பெரிய பெரிய அதிகாரிகள் வந்தாலும் அவங்களுக்கு அந்த மணப்பெண் அலங்காரம் கிடையாது. ஒரே ஒரு பெண்ணுக்கு மாத்திரம்தான் அந்த அலங்காரம் கிடைக்கும். பிரித்தெடுக்கப்பட்டு தான் அந்த அலங்காரத்தை கொடுப்பாங்க. அதே போல தான் ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்து அலங்காரப்படுத்துகிறார். நான் வந்து என்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை நான் பண்ணிகிட்ருக்கும்போது ஆண்டவர் என்னை அழைச்சார். ரோடு போட்டுட்ருக்கும்போது அது மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்காக நான் உன்னை அழைக்கலை, பரலோகத்துக்கு ஜனங்க கடந்து போகிறதுக்குரிய பாதையை போடும்படியாக தான் நான் உன்னை அழைச்சிருக்கேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கூப்பிட்டாரு. 2வது டைமு எனக்கு அந்த ஒர்க்கு வந்து செட் ஆகலை. அப்படின்னா ரொம்ப ஒர்க்கு, மிட் நைட்லலாம் வேலை செய்ய வேண்டியிருந்தது. அதனால் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு ஒரு இன்டர்வியூ வந்துச்சு. அந்த இன்டர்வியூவில் நான் போய் பார்க்கும்போது அந்த இன்டர்வியூவில் என்னென்னா, அந்த நாற்று நடுறது, அந்த விதையை போடுறது, இந்த மாதிரியெல்லாம் அதுக்குரிய இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ கர்த்தர் என்னோட 2வது முறையாக பேசி என்னை அழைச்சார். இந்த நாற்று நடுறதுக்கோ, இந்த விதை விதைக்கிறதுக்கோ, பூமியில் இருக்கிற நிலத்தில் விதைக்கிறதுக்கெல்லாம் நான் உன்னை கூப்பிடல, அநேகருடைய இருதயமாகிய நிலத்தில் வசன விதைகளை விதைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து எனக்கு 2வது முறையாக அது பேசினார். 3வது முறை நான் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸு அப்போ அந்த நாட்களில் படிச்சிருக்கும்போது எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 3 மாதம் தொடர்ந்து ஃபேஷியல் பண்ணணும். அப்போ 2 மாதம் பண்ணியாச்சு. 3வது மாதம் பண்ணும்போது கர்த்தர் வந்து அதோட முடியுது. அந்த நேரத்தில் என்னோட பேசினார். இந்த சரீர பிரகாரமான அலங்காரப்படுத்துறதுக்கு நான் உன்னை அழைக்கலை, ஒவ்வொருடைய இருதயத்தையும் மணப்பெண் அலங்காரத்துக்கு நேராக, ஆவிக்குரிய மனவாட்டிக்காக அந்த அலங்காரத்தை நீ செய்கிறதுக்காகத்தான் உன்னை அழைத்தேன்னு சொல்லி ஆண்டவர் பேசின உடனே எல்லா
விட்டு நான் வெளியே வந்துட்டேன். வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன். என் சூழ்நிலைகள்லாம் வேறு மாதிரி மாறிடுச்சு. ஆண்டவருக்காக என்னை அவர் முத்திரையிட்டுட்டார். அப்போ மனவாட்டி அந்த அலங்காரம் என்று நம்ம சரீரத்துக்குரிய பியூட்டி பார்லரில் சரீரத்துக்குரிய அத்தனை காரியங்களை அலங்கரிப்பாங்க. அப்போ அந்த ஆத்மாவை எப்படி அலங்கரிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு ஆத்மா எப்படி அலங்கரிக்கப்படணும். அப்போ முதலாவது ஆண்டவர் எனக்கே அந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்தார். அப்போ தான் என்னுடைய வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகளின் வழியாக நான் கடந்து போனேன். அதிக கண்ணீர், அதிக பாடுகள், அதிக வேதனை. அப்போ அந்த காரியங்கள் எல்லாம் ஆரம்பமானது. கொஞ்சம் கொஞ்சமாக அலங்கரிச்சிட்டு இருக்கிறேன், இன்னும் முடியலை. ஆனால் அந்த அலங்கரிக்க எனக்கு அந்த தாகத்தை கொடுத்துட்டார். அநேகரை மனவாட்டியின் ஸ்தானத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளார தாகம். ஏன்னா என்னுடைய அலங்காரத்தை நான் பார்க்கும்போது, என்னுடைய ஆவியில் நான் பார்க்கும்போது மற்றவர்களும் இப்படி ஆகணும்னு சொல்லி நான் நினைப்பேன். அப்போ தான் ஆண்டவர் இந்த வார்த்தையெல்லாம் என்னோட பேசுவார். உன்னை நித்திய விவாகத்துக்கென்று அழைத்து கொண்டேன், இரக்கமும் உருக்கமுமாய் நான் உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். பாருங்க, ஒரு கணவன் மனைவி நியமிக்கப்பட்டு மேரேஜ் ஆயிடுச்சுனா தான் கணவன் மனைவியை அறிந்து கொள்ளும் போது தான் அவர்களுக்கு ஒரு பிள்ளை என்று சொல்லி உருவாகிறது. அவங்க முழுமையாக அறிந்து கொள்வாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. அதே போல் நம்ம கர்த்தருடைய மனவாட்டியாக ஆயிட்டோன்னா அவரை முற்றிலுமாக அறிந்து கொள்வோம். அப்படின்னா அவருடைய இருதயத்தை அறிந்து கொள்வோம், அவருடைய எண்ணங்களை அறிந்து கொள்வோம், அவருடைய ரகசியங்களை அறிந்து கொள்வோம். அதெல்லாம் வச்சு தான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும். புரியுதுங்களா? அவர் சொல்கிறார்ல, ஏதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் உட்பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன்னு சொல்லி அவர் சொல்கிறார் இல்லையா? அந்த நாட்களில் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இருந்த நாட்களில் நாம் அவருக்குள் வருவதற்காக ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தின் வாசலிருந்து கதவு தட்டினார். இப்போ தட்டுற எப்படி தெரியுமா? 2வது முறையாக நமக்கு கதவு தட்டுறாரு. நம்ம அந்த அவர் கதவை தட்டி திறக்கும்போது நம்ம மனவாட்டின் அலங்காரத்தில் உள்ள இருக்கணும். அப்போ அவர் நம்மோடு கூட வருவார், உட்பிரவேசிப்பார். உட்பிரவேசிக்கும் போது நாம் அவரை அறிந்து கொள்வோம், அவர் நம்மை அறிந்து கொள்வார். அந்த நேரத்தில் ஆத்தும ஆதாயத்தினுடைய காரியங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் உருவாக ஆரம்பிக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த கடைசி காலங்களில் வாசற்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அன்னைக்கு நான் உன்னை அழைச்சேன், அன்னைக்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன், இப்போ நீ எந்த நிலையில் இருக்கிற, நான் கதவை தட்டுறேன், இப்போ நீ கதவை தர, மனவாட்டி அலங்காரத்தோடு கதவை தர. அதனால தான் நிபந்தனை போடுறாரு, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், யார் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்களோ, யார் அதற்கு ரெடியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் கதவை திறக்க முடியும். அந்த கதவை திறந்து அவர் உள்ளே வருவார். அப்போ அன்னைக்கு இருதயத்துக்குள்ளார வந்தார். இன்னைக்கு வர்றது இந்த நாட்களில் கதவை தட்டி காத்திருக்கிறது மனவாட்டியோடு உட்பிரவேசிக்க. புரியுதுங்களா? அப்போ நம்ம அந்த மனவாட்டி அலங்காரத்திலிருந்து அவருக்கு கதவை திறக்கும்போது அவர் உட்பிரவேசிக்கிறார். அப்போது மனவாட்டி என்பது சாதாரண காரியம் அல்ல. அதாவது பிள்ளைகளை பெற்றால் கூட அந்த பிள்ளைகளுக்கு தாயும் இருக்குது, தகப்பனும் இருக்குது. ஆனால் மனவாட்டி கணவன், கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், அவ்வளோதான். அந்த உறவுக்கு இடையே யாருமே நிற்க முடியாது. அது ஒருவராலும் அது பிரிக்கவும் முடியாது. ஆனால் இந்த நாட்களில் அந்த பிரிவினை அதிகமாக அநேக குடும்பங்களில் இருக்குது. ஆனால் இது நான் சொல்கிற இந்த உறவு ஆண்டவர், அவருடைய மனவாட்டியாக நம்ம இருக்கிறோம். அவரை ஆவியில் நம்ம அறிந்து கொள்கிற அனுபவம், அவரோடு சஞ்சரிக்கிற அனுபவம், அந்த அனுபவத்துக்குள்ளார ஆண்டவர் நம்மை மனவாட்டி என்ற ஸ்தானத்தில் முத்திரையிட்டு அவரோடு கூட இணைத்து வைத்து கொள்வதற்காக சில பாதைகளை நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறார். பல வருடங்களுக்கு முன்பாக அனாதை அல்ல என்ற அந்த புத்தகம் 2009 நான் 9 பார்ட் அப்போ எழுதி வச்சுருந்தேன். ஆனால் அதை நான் மறந்துட்டேன்னா பல சூழ்நிலைகள் வழியாக கடந்து வரும்போது அந்த புக்கு எங்கே வச்சேன், பேப்பர்ஸில் எழுதி வச்சுருந்தேன், அது கிடைக்கல. இன்றைக்கி வரைக்குமே அது கிடைக்கல, எங்கே போச்சுன்னே தெரியல. நாங்கள் பல வீடுகள் மாற்றினோம், அதனால் எங்கேயோ அது மிஸ் ஆகிடுச்சு. திடீர்னு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். நான் உனக்கு ஒரு புத்தகம் எழுத கொடுத்தேன்ல, அந்த புத்தகம் வெளி வரலையே அப்படின்னு சொன்ன உடனே தான் நான் என்ன ஆண்டவர் எழுத கொடுத்தாரு, என்னது 2009னா பாருங்களேன், எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இப்போது. ஏறக்குறைய 14 வருஷம் இல்லையா? 15 வருஷத்துக்கு மேலேயே ஆகிப்போச்சு. அந்த நேரத்தில் 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இப்போ காண்பிச்சு, 3 மாதத்துக்கு முன்னாடி காண்பிச்சு, ஆண்டவர் அந்த புத்தகத்தை நீ வெளியே கொண்டு வரணும். ஆண்டவரே அது எங்கே போச்சுன்னே தெரியலையே, பேப்பர்ஸில் எழுதி வச்சுருந்தேனே, 9 பார்ட்டு முடிச்சுட்டு 10வது பார்ட்டு முடிக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அது எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி ரொம்ப பாரப்படுறேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், எனக்கு வேணும், அந்த காரியம் வரணும், அநேக ஜனங்களுக்கு அது கடந்து போகணும், நீ பேசு, வாங்கி தர, நான் உன்னோடு பேசுவேன்னு சொன்னதுனால தான் இப்போ அதே 10 பார்ட். ஆனால் அப்போ என்னென்ன தலைப்பு வந்துச்சு, எப்படி வார்த்தை வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இன்றைக்கி அதை காட்டிலும் இன்னும் பாடுகள், உபத்திரவங்கள் வழியாக என்னை நடத்தி இன்னும் பிரித்தெடுத்து ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேசுகிற காரியங்களை ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கே. அப்படிப்பட்ட காரியங்களின் வழியாகத்தான் இந்த 10 டைட்டில் உங்களோடு பேசியிருக்கிறாருங்க. அதனால் இந்த மனவாட்டி என்று சொல்லும்போது இது சாதாரணமான காரியம் அல்ல. அவரோடு கூட ரகசியங்களை பெற்றுக்கொள்கிற நேரம். மணவாளன்
மணவாட்டி ஒரு ரூமில் இருந்தாங்கன்னா வேறு யாரும் அங்கே போக முடியாது. அப்போ ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை திறந்து நம்மோடு பேசுகிற நேரம், நம்மளுடைய இருதயத்தை திறந்து ஆண்டவரோடு பேசுகிற நேரம். அப்போ அவருடைய இருதயத்தில் என்ன காரியங்கள் கடந்து வந்திருக்கிறது, என்ன ஏக்கம் இருக்கிறது, என்ன அங்கலாய்ப்பு இருக்கிறது, என்ன பாரம் இருக்கிறது, அவருடைய மார்பில் சாய்ந்து கொள்ளும்போது அந்த பாரங்கள் நமக்கு வெளிப்படுகிற நேரம். அப்படியாக நம்மை உருவாக்கத்தான் அநேகர் நம்மளை தள்ளுனாங்க, அநேகர் நம்மளை தூக்கி எறிஞ்சாங்க, அநேகர் நம்மளை அற்பமாக நினச்சாங்க, அநேகர் நம்மை கனவீனப்படுத்தினாங்க, அநேகர் நிந்தனைக்கு நேராக கொண்டு வந்தாங்க. அநேகர் கர்த்தர் எப்படி யூஸ் பண்ணார் அப்படின்னு சொன்னால் அவருக்காக யூஸ் பண்ண சில காரியங்களை அநேகருடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிச்சிட்டார். அதில் ஒரு சிலர் தாங்க நாம். அப்போ நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட போராட்டங்கள் வருது, ஏன் உபத்திரங்கள் வருது, ஏன் புடமிடப்படுகிற சூழ்நிலைகள் வருது, ஏன் பிரித்தெடுக்கப்படுகிற அனுபவம் வருது, ஏன் கண்ணீரின் பாதை வருது, ஏன் வனாந்தரத்தின் பாதை வருது, ஏன் ஒரு நேசமில்லாத சூழ்நிலைகள் கடந்து வருகிறது, ஏன் எல்லா அன்புமே மாயையாய் போகிறது, பிரசங்கியை போல சூரியனுக்கு கீழே எல்லாமே மாயை என்று சொல்லுகிற நேரம் ஏன் கடந்து வந்திருக்குது. ஆண்டவர் முடிவில் மணவாட்டியாய் மாற்றுவதற்காக தான். இந்த சாப்டரோடு நான் இதை முடிக்கிறேன். அப்போ அந்த மணவாட்டி என்று சொல்லும்போது பல அலங்காரங்கள் உண்டு. ஒரு பெண்ணுக்கு வஸ்திரம் ஒரு அலங்காரம், தலைமுடி அலங்காரப்படுத்துவாங்க, நெத்திச்சுடி வைப்பாங்க, காதில் கம்மல் போடுவாங்க, கழுத்துக்கு சரப்பணி போடுவாங்க, காலுக்கு கொலுசு போடுவாங்க, கைக்கு கடகம் வளையல் போடுவாங்க. இதுக்கெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. அப்போ மணவாட்டியாய் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு அர்த்தத்தில் ஒவ்வொரு காரியங்களை நமக்குள் வைத்து அவர் நடத்துகிறார். புரியுதுங்களா? நம்மை அலங்கரிக்கிறார், அலங்கரித்து அவரோடு கூட நம்மை சேர்த்து கொள்கிறார். சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை மணவாட்டி மணவாட்டி சொல்கிறோம்ல, சபை கட்டடம் எடுத்துக்கொள்ளப்படாது, கட்டடம் மணவாட்டியாக முடியாது. அந்த சபைக்குள் இருந்து நம்மை அலங்கரித்து கொண்டிருக்கிறார். சிலரை பர்சனலாக அலங்கரிக்கிறாரு, சிலரை சபையில் வச்சு அலங்கரிக்கிறாரு. மொத்தத்தில் சபையின் மூலமாக அலங்கரிக்கப்பட்டாலும், எப்படி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க ப்ரைவேட்டாக டியூஷன் எடுத்துக்கிறாங்களோ அதே போல் பர்சனலாகவும் தேவன் நம்மை அலங்கரிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் சில பாடுகளின் பாதையில், சில சிலுவையின் பாதையில் தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், கடந்து வர வேண்டி இருக்கிறது. அந்த சிலுவையின் முடிவில் ஒரு பெரிய சிங்காசனத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். சிலுவை இல்லை என்றால் சிங்காசனம் இல்லை என்று சொல்லி ஒரு பாடலே இருக்குது இல்லையா? அப்போ சிலுவையின் முடிவில் ஒரு சிங்காசனத்தை, நமக்கு ஒரு இருக்கையை வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறாரு. சிலுவை ஒரு பக்கம் துன்பமாக இருக்கும், இன்னொரு பக்கம் அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனால நம்ம அனாதை அல்லங்க. இன்னைக்கு யார் யாரெல்லாம் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களோ அந்த 10 சாப்டரையும் பார்த்து முடித்த உடனே, கேட்டு முடித்த உடனே தேவனுக்காக வைராக்கியமாக நில்லுங்க. அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கையில் அது தடைப்படாது. உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாரு, இன்னும் முழுமையாக உருவாக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவர் பயன்படுத்துவார். அவர் உங்களை ஷேப் பண்ணிகிட்டே இருக்கிறாருங்க. நல்லா அவருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக வணைந்து கொண்டிருக்கிறாரு. அந்த பாத்திரம் சரியானபடி வணைந்து முடிக்கணும், அதுக்கு பிறகு அது ஃபில் பண்ணணும், அலங்காரப்படுத்தப்படணும். ஒரு நகை, ஒரு பொண்ணுன்றது சாதாரணமானது அல்ல. நெருப்பில் போடப்பட்ட உடனே அது பழைய நிலைமை பயங்கரமாக ஆயிரும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கெமிக்கல்ஸ் எல்லாம் போடுவாங்க, என்னென்னவோ பண்ணிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா நல்லா ஜொலிக்கும். அதே போல் ஒரு நகை செய்யறதுன்னா அது அதை விட பயங்கரமான கடின பாதை. அது அந்த தங்க கட்டிகளை வச்சு அதை புடமிட்டு அதிலிருந்து இருக்கிற களிம்பெல்லாம் நீக்கி பயங்கரமான சூழ்நிலையெல்லாம் கடந்து வந்து தான் அது ஒரு நகையாக மாறுது. அது கரெக்டான ஷேப் வந்த பிறகு மறுபடியும் அந்த இடத்துல இருக்காது. அது எங்கே போய் அலங்கரிக்கப்படுவதற்காக எங்கே வைக்கப்படணுமோ நகை கடைக்கு போயிடும். அது எப்படி இப்போ ஒரு கம்மல் ஒரு மாதிரி இருக்குது, அடுத்த இயர்ரிங்ஸ் வேறு மாதிரி இருக்குன்னா நம்ம வாங்கிக்குவோமா? எவ்வளோ கவனமாக அதை பார்த்து வாங்குகிறோம். அப்போ அதை செய்கிறவங்க எவ்வளோ கவனமாக செய்வாங்க. அது எதுலேருந்து உருக்கப்பட்டு வந்தது? தங்க கட்டியிலேருந்து தான் அது உருக்கி அதை திரவம் பண்ணி என்னென்னவோ ப்ராசஸிங் இருக்குங்க. அது மாதிரி தான் ஆண்டவர் நம்மை சில புடமிடுகிற அனுபவத்துக்கு, சில நெருப்பின் அனுபவத்துக்கு, வித்தியாசமான அனுபவத்துக்கு, பட்டை தீட்டப்படுகிற அனுபவத்துக்கு நம்மை அனுமதித்து தான் அவர் முடிவில் மணவாட்டியாக மாற்றுகிறார். அப்போ ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம், நீ அனாதை அல்ல என்று ஏன் சொல்கிறாருன்னா, நீ அனாதை அல்ல மகளே, நீ மணவாட்டியாக மாறப்போகிறாய். அதற்காக தான் இந்த பாதையில் நான் உன்னை நடத்துகிறேன். இன்னும் கொஞ்ச காலம்தான், பயப்படாத, சோர்ந்து போகாத, உன்னதமான ஒரு ஸ்தானத்துக்குள்ளார நீ கடந்து வர போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற காரியங்கள் தான் இந்த 10 சாப்டருங்க. ஆனால் இந்த மணவாட்டி என்ற ஒரு அனுபவம் சாதாரணமானது அல்ல. அந்த மணவாட்டிக்கு ஒரு வஸ்திரம் இருக்குது, பல வஸ்திரங்கள் ஆண்டவர் கொடுப்பாரு. அந்த வஸ்திரங்களை அணிந்து கொண்டவர்களாக, சித்திர தையலாடை அணிந்தவளாக, ஒப்பீரின் தங்கத்தை அணிந்தவளாக அவள் வருகிறாள் என்று சொல்லி வேத வசனத்தின்படி தேவன் நமக்கு
நமக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறார், ஆபரணங்களை கொடுக்கிறார், சிகை அலங்காரத்தை கொடுக்கிறார், அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு சரீரம் எப்படி அலங்கரிக்கப்படுகிறதோ அதே போல் மனவாட்டியாக ஆத்துமாவை தேவன் அப்படியே அலங்கரிக்கிறாருங்க. அந்த அலங்காரம் கடந்து வருவதற்காக தான் உலகத்தில் இத்தனை அடி, இத்தனை காயம், இத்தனை வார்த்தைகளினுடைய வேதனை, இத்தனை பாடுகள். அந்த இருதயம் எப்படி தான் தாங்குமோ என்று தெரியாத அளவுக்கு வேதனை. ஆனால் அந்த இருதயத்தை தேவன் அவருடைய கையில் தாங்கி கொண்டிருக்கிறார். புரியுதுங்களா? என்னுடைய வாழ்க்கையிலாம் இந்த ஸ்தானம் மனவாட்டின்னு சொன்னாலே நான் அழுதுருவேன். அந்த ஸ்தானம் வருவதற்கு, அந்த ஸ்தானம் ஆரம்பிச்சிருக்குது, அவ்வளோதான். இன்னும் பெரிய விஷயமா நான் இன்னும் ரெடி ஆகலை. அந்த ஸ்தானம் ஆரம்பிக்கிறதுக்கு நான் பட்ட பாடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் சிங்க கெபிதான், அக்கினி சூளைதான், சாதாரணமானது அல்ல. ஆண்டவர் அப்படியே அதில் வழிநடத்தி வந்து இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு, பக்குவப்படுத்தி இருக்கிறாரு. திவ்ய ஸ்பாவத்துக்கு ஒத்ததான ஒரு ஸ்பாவத்தை கொடுக்க தான் அவர் நம்மை மனவாட்டியாக மாற்றி கொண்டு இருக்கிறாருங்க. அந்த ஸ்பாவம் வேணும். ஏன்னா பூமிக்குரிய சாயலோடு நம்ம ராஜ்யத்துக்கு போக முடியாது. ராஜ்யத்தில் அந்த சாயல் வேறு விதமான சாயல் இருக்கும். பூமியில் இருக்கிற கோபம், பகை, கசப்பு, வெறுப்பு இதெல்லாம் அங்கே கிடையாது. அப்போ இதெல்லாம் இங்கே நீக்கப்பட்டு இங்கே சாயலா மறுரூபமானதான் நம்ம அங்கே போக முடியும். மறுரூபமாகிறதுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் நம்மை மனவாட்டி என்ற ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து நம்மை மறுரூபப்படுத்தி அவருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்வார். புரியுதுங்களா? அதனால் நம்ம இன்னைக்கு இந்த நாளிலிருந்து ஒரு வைராக்கி நமக்குள்ளே வரட்டும். பெரிய அதிகமாக டானிக் குடித்தது போல், அப்படியே ஒரு பூஸ்ட் ஆனது போல் இன்னைக்கு நம்மளுடைய ஆவியில், ஆத்மாவில் ஒரு புதிய பலனை ஆண்டவர் இந்த 10 அத்தியாயத்தில் கொடுத்துருக்கிறாரு. மறுபடியும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. அப்பப்போ கேளுங்க, மற்றவங்களுக்கு அனுப்புங்க. ஆண்டவர் அந்த மனவாட்டின்ற ஸ்தானத்தை கொண்டு வருவதற்காகத்தான் ஆரம்பத்தில் அனாதை என்கிற ஒரு ஸ்தானத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிச்சாரு. காலங்கள் கடந்து வருகிற அந்த வேளையில் நாம் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோன்றதை நினைத்து பார்க்கும்போது தேவனுக்கு அதிகமாக நாம் மகிமை செலுத்த வேண்டிய நேரங்கள் உண்டு. அதனால் சோர்ந்து போகாதபடி, கலங்காதபடி தேவனோடு கூட அவருடைய பாதத்தில் காத்திருங்க. அவர் சொல்கிறார்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உனக்கு வைத்திருக்கிறேன், உலகம் தருகிறது போல் அல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார்ல. அந்த வார்த்தையின்படி நம்ம இருதயம் கலங்கக்கூடாது. தேவனுடைய சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு சமாதானம் கிடையாது. கர்த்தர் கொடுக்குற சமாதானத்தை பெற்றுக்கொண்டு முடிவில் மனவாட்டியாக மாறுகிற அந்த ஸ்தானத்தை நோக்கி நம்மளுடைய பயணத்தை நம்ம தொடர்ந்து செய்யணும். ஆண்டவர் பலப்படுத்துகிறாரு. உங்கள் கரத்தை அவர் பற்றி பிடிச்சிருக்கிறாரு. இதோடு நான் முடிக்கிறேன். முடிவில் அவர் நாமம் மகிமைப்படும். ஜெபித்து முடிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா, அந்த 10வது பார்ட் முடிக்க நீங்கள் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீ அனாதை அல்ல என்று சொல்லி 10 பார்ட்டில் அழகாக தெளிவை கொடுத்து ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஜனங்களை, இது யாருக்கெல்லாம் கடந்து போகுது தெரியல, எத்தனை கண்கள் இதை பார்க்குது, எத்தனை செவிகள் இதை கேட்குது, எத்தனை இருதயம் இதை உணருதுன்னு எனக்கு தெரியாதுப்பா. யாரையெல்லாம் நீங்கள் மனவாட்டி என்ற ஸ்தானத்தில் முத்திரையிட்டீங்களோ அவர்களுக்கு இந்த காரியங்கள் கடந்து போகும் என்று சொல்லி நீர் ஆண்டவரே அப்பா என்னை விசுவாசிக்க சொன்னீங்க. அப்படியே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. எத்தனை வியூஸோ எனக்கு தெரியாது, ஆனால் ஒவ்வொருவரும் ஆண்டவரே முடிவில் மனவாட்டியாக மாற போகிறாங்க. இதை கேட்கிறவர்கள் மனவாட்டியாக மாற போகிறாங்க. அந்த அபிஷேகம் அவங்க மேலே இறங்குது ஆண்டவரே. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் ஒவ்வொருவரை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, ஹல்லேலூயா, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களை விட்டு விலகலை, உங்களை கைவிடலை, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் திக்கற்று போக வேண்டாம், திக்கற்றவர்களுக்கு நான் சகாயராக இருக்கிறேன், நான் துணையாக இருக்கிறேன், முடிவில் உங்களை மனவாட்டியாக மாற்ற போகிறேன். இடையில கடந்து வருகிற பாதைகள் வனாந்திர பாதையாக இருக்கலாம், வேதனையின் பாதையாக இருக்கலாம், கண்ணீரின் பாதையாக இருக்கலாம், சோதனையின் பாதையாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும். ஆனால் முடிவில் ஒரு மகிமையான ஸ்தானத்தை வைத்திருக்கிறேன். அந்த மனவாட்டி என்ற ஸ்தானத்தை நான் வைத்து உங்களை என்னோடு வைத்துக்கொள்கிற தேவனாய் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறீர் அப்பா. ஒவ்வொருவருடைய பாரமும் இன்னைக்கு மாறியதற்காக ஸ்தோத்திரம். இத்தனை வார்த்தைகளை ஆண்டவரே அப்பா எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே வாய் திறக்கும் போது நீர் அடிமையை மறைத்து பேசினீரே, அதற்காக கோடி கோடி நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. அநேகருக்கு பிரயோஜனமாக மாறட்டும் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ராஜா அடிமைக்காக, குடும்பத்துக்காக ஒரு 2 நிமிஷமாவது ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. அது மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே அந்த புதன்கிழமை அக்கினி தீபம் என்று சொல்லி ஆண்டவரே ஒரு மீட்டெடுக்க நீர் உதவி செய்திருக்கிறீர். அதில் இன்னும் ஆழமான ரகசியங்களை 1 மணி நேரம் நீர் கற்றுக் கொடுக்கிறீர் அப்பா. யாரெல்லாம் இதை கேட்டு நானும் அந்த மீட்டில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ ஆண்டவரே அவர்களை நீர் கொண்டு வருவீராக. தேவனே நன்றி. அது மாத்திரமல்ல, இயேசுவின் ரத்தம் ஜெயம், பலிகள் 1000 ஆண்டவரே, சங்கீத தியான ஸ்தோத்திர
ஸ்தோத்திர பலிகள் எல்லாம் அந்த யூடியூப்ல போட வச்சிங்க ஆண்டவரே. அவைகள் எல்லாம் கேட்டு ஜனங்கள் விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் செய்யுங்க. இன்னும் அநேக மெசேஜ் உள்ள போட்டிருக்கிறீங்கப்பா தேவனே. அடிமையின் மூலமாய் கடந்து வந்த வார்த்தைகள் ஆண்டவரே, அடிமையை மறைத்து நீர் பேசின வார்த்தைகள் உள்ள இருக்குப்பா. ஒவ்வொருவரும் அதை கேட்டு ஆண்டவரே அப்பா தேவனே பிரயோஜனம் அடையட்டும் ஐயா. பெரிய காரியங்களை நீர் செய்வீராக, பெரிய காரியங்களை நீர் செய்வீராக. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீ அனாதை அல்ல என்று சொல்லி அப்பா அநேகரை ஆற்றி தேற்றி அரவணைத்து பலப்படுத்தி ஆண்டவரே நீர் தாயாக இருந்து தகப்பனாக இருந்து யார் கைவிட்டாலும் நான் சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி வார்த்தையை கொடுத்து ஆண்டவரே முடிவில் மனவாற்றி என்ற ஸ்தானத்தை நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. அதற்காக கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். தேவ ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படட்டும். தேவ நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கனம் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.